ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோவில் இன்றைக்கி ஃபுல் டே பண்ண சமையல் வீடியோ தான் காட்ட போகிறேன். ஃபஸ்ட்டு குண்டி வெங்காய புலுசு, அதுக்கு ஒரு வானிலையில் இது வந்து ஆந்திரா ஸ்பெஷல். நம்ம எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு சொல்லுவோம் இல்லையா, அதுக்கு ஃபஸ்ட்டு காரசாரமாக ஃபஸ்ட்டு பண்ணிடலாம். ஒரு வானிலையில் சின்ன வெங்காயமும் பச்சை மிளகா மட்டும் வதக்கி தனியாக எடுத்து வச்சுருங்க. திருப்பி அதே வானிலையில் கொஞ்சமாக பட்டை, லவங்கம், ஏலக்காய் போட்டுட்டு, அப்போ இந்த பிளாக் ஏலக்காவும் போட்டுட்டு, கொஞ்சமாக இந்த பிரிஞ்சி இலையும் போட்டுட்டு வெங்காயம் போட்டு நல்லா வதக்கிடலாம். பெரிய வெங்காயம் இது. கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் போட்டு வதக்கிடலாம். இது ரொம்ப டேஸ்ட்டாக ரொம்பவே இதாக இருக்கும். இது வந்து அவங்க சப்பாத்தி, பூரி எல்லாத்துக்குமே இதை தான் தொட்டுப்பாங்க. அந்தளவுக்கு டேஸ்டியாக இருக்கும். அப்போ அந்த கத்திரிக்காயை கொஞ்சம் நாளாக கட் பண்ணிவிட்டு அதையும் சேர்த்து நல்லா வதக்கிடலாம். அது நல்லா வதங்கிட்டு இருக்கட்டும். மீன்வேல் இந்த பக்கம் பார்த்திங்கன்னா அந்த ஃபஸ்ட்டு சின்ன வெங்காயமும் பச்சை மிளகாய் வதக்கணும் இல்லையா, அது கூட சேர்த்து வறுத்த வேர்க்கடலை, வறுத்த வெள்ளை எள்ளு, கொஞ்சமாக கசகசா, கொஞ்சம் வந்து கலருக்கு தான் நான் போட்டிருக்கேன் சில்லி, காஷ்மீரி சில்லி, அப்புறம் 4 முந்திரி பருப்பு, தேங்காய், உப்பு, அப்புறம் கொஞ்சமாக புளியும் கரைச்சி ஊற்றிக்கலாம். இது கூடயே சேர்த்து கொத்தமல்லி எல்லாத்தையும் சேர்த்து பேஸ்ட்டுமாக அரைச்சிக்குங்க. இது பார்க்கவே ரொம்ப கலர்ஃபுல்லாக டேஸ்ட்டாக இருக்கும். அந்த பேஸ்ட்டே பார்த்திங்கன்னா அவ்வளோ வாசனையாக இருக்கும் அரைக்கும் போதே. இங்கே இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இது பாதி வெந்துருச்சு அந்த கத்திரிக்காய். ஸோ இதுக்கு மேலே கொஞ்சமாக மிளகாப்பொடியும் தனியா பொடி, கொஞ்சமாக சாம்பார் பொடி, ஆல்ரெடி நான் என்னோடய சேனலில் போட்டிருக்கேன் சாம்பார் பொடி எப்படி பண்ணுறதுன்னு. அதுவும் கொஞ்சம் 1/2 ஸ்பூன் போட்டுக்குங்க. கொஞ்சம் காரமும் பார்த்துக்குங்க. உங்கள் வீட்டில் காரம் எவ்வளோ சேர்த்துப்போன்னு பார்த்துட்டு கொஞ்சம் போட்டுக்கலாம். அப்புறம் அந்த வதக்கி இதில் மிக்சியில் போட்டு வச்சுருந்த அந்த பேஸ்ட்டையும் போட்டுட்டு மிக்சியை கழுவி ஊற்றி அந்த தண்ணியே போதும். இதில் புளியில் எதுவுமே விடணும், எல்லாத்தையும் அதிலே போட்டு அரைச்சிட்டோம் நம்ம. ஸோ தண்ணியை ஊற்றிட்டு நல்லா இப்படி கலந்துட்டு மூடி வச்சுதான். எண்ணெய் பிரிஞ்சு நல்லா தெரித்து வரணும். சூப்பராக இருக்கும். பார்த்தீங்கன்னா அப்படியே கலர்ஃபுல்லாக, இங்கே பாருங்கள், கலர்ஃபுல்லாக அந்த கத்திரிக்காய் ஃபுல்லாக அந்த மசாலா இறங்கி நல்லா வெந்து சாஃப்டாக அவ்வளோ நல்லாயிருக்கும். எண்ணெய் ஃபுல்லாக பிரிஞ்சு வந்திருக்கு பாருங்கள். மேக்ஸிமம் இது நல்லெண்ணெயில் பண்ண பாருங்கள். இந்த குழம்பு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். மேலே கொத்தமல்லியை தூவி இறக்கிடலாம். அவ்வளோ இது முடிஞ்சிருச்சு. குண்டி வெங்காய புலுசுன்னு சொல்லுவாங்க, ரொம்ப ஃபேமஸ் ஆந்திராவில். ஆல்ரெடி ஆந்திரா டிஷ் நிறையா போட்டிருக்கேன் என்னோடய வீடியோவில், செக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து இந்த பாவக்காய் ஃப்ரை. நான் அடிக்கடி என்னோடய வீடியோ டெய்லி பார்க்குறவங்களுக்கு தெரியும், பாவக்காய் ஃப்ரை அடிக்கடி பண்ணுவேன் வீட்டில். பிகாஸ் பசங்க பாவக்காவே சாப்பிட மாட்டாங்க. இந்த மாதிரி பண்ணி கொடுங்க, டெய்லியுமே உங்களை பண்ண சொல்லுவாங்க. நான் வாரத்துக்கு 3 நாள் பண்ணிடுவேன் இதை. ஸோ பாவக்காய் இந்த மாதிரி உள்ள விதையெல்லாம் எடுத்து ரவுண்ட் ஒன்றா கட் பண்ணிக்கோங்க. அதுக்கு மேலே 3 ஸ்பூன் கடல மாவு, 1/2 ஸ்பூன் அரிசி மாவு போட்டுங்க. நல்லா மொறு சூப்பராக இருக்கும் இந்த இது. கொஞ்சமாக காரப்பொடி, அதாவது சில்லி பவுடர், கொஞ்சம் சுகர் போட்டுங்க. சுகர் இல்லை நாட்டு சர்க்கரை. கொஞ்சம் அந்த டேஸ்ட்டை வந்து நல்லா இது காட்டும், கசப்பு தெரியாது, ரொம்பவே நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அப்புறம் உப்பு, கொஞ்சமாக பெருங்காயம் தூவி தண்ணியை தெளித்து நல்லா பெசரி விட்டுக்குங்க. இது மாதிரி பஜ்ஜி மாவு மாதிரிலாம் ஃபுல்லாக இருக்கக்கூடாது, சொதன்னு இருக்கக்கூடாது. கொஞ்சம் பெசரி விட்டா மாதிரி இருக்கணும், அவ்வளோதான். அப்போ தான் முறுன்னு டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த மாதிரி பாருங்கள், தண்ணி தெளித்து நல்லா பெசரிக்கணும். இது ஒரு 1/2 மணி நேரம் போல் நீங்கள் ஊற விட்டுடலாம். அப்போ தான் அந்த மசாலாலாம் உள்ளே சேர்ந்து ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இங்கே பாருங்கள், பத்தாவதுக்கு இன்னும் கூட கொஞ்சம் நீங்கள் கடல மாவு சேர்த்துக்கலாம். இன்னுமே கொஞ்சம் டேஸ்ட் நல்லா கொஞ்சம் கசப்பு எடுத்துடும் ஃபுல்லாக. என் பசங்க வாரத்துக்கு ஒரு 3 நாளாக செய்ய சொல்லி அவ்வளோ இது பண்ணுவாங்க, பிகாஸ் அந்தளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ அது 1/2 மணி நேரம் ஊறட்டும். அந்த சமயத்தில் நம்ம இது பலாக்கொட்டை வச்சு பொரியல் சொன்னேன் இல்லையா, அதையும் பண்ணிடலாம். இன்றைக்கி என்னோடய ஷார்ட்ஸ் பார்த்தவங்களுக்கு தெரியும், இந்த 3 டிஷ் தான் பண்ணியிருப்பேன் நான். ரெகுலராக பார்க்குறவங்களுக்கு தெரியும் என்னோடய சமையல். ஒரு வானிலையில் தாளிச்சிட்டு வெங்காயத்தையும் குட்டி குட்டியாக நறுக்கிட்டு அதுக்கு தக்காளி நறுக்கிடுங்க. அப்புறம் கொஞ்சமாக உப்பு சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். கொஞ்சமாக சில்லி பவுடர், தனியா பவுடர், உங்களுக்கு வேணும்னா கொஞ்சமாக கரம் மசாலா சேர்த்துக்கலாம். மசாலா பிடிக்குன்றவங்க. நான் தனியா பொடியும் சில்லி பவுடர் தான் சேர்த்துருக்கேன். தண்ணி விட்டு நல்லா வேக வச்சிடலாம், மூடி வச்சிடலாம், அது வேகட்டும். நல்லா வெந்து பாருங்க, இந்த மாதிரி கலரே சூப்பராக இருக்கும். இந்த சமயத்தில் பலாக்கொட்டையை நல்லா வேக வச்சு அந்த தோலை உரித்து அதை எடுத்து இதோட கலந்துக்கலாம். ஒரு 10 நிமிஷம் நீங்கள் வேக வச்சிங்கனாலே போதும். அப்புறமா எடுத்திங்கன்னா அந்த தோல் தன்னால் பிரிஞ்சு வந்துடும். இங்கே பாருங்கள், இந்த மாதிரி கையை வச்சு அமுக்குனீங்கன்னா நல்லா அமுங்கணும். அந்த பதத்தில் நல்லா வேக வச்சுங்க. ஒரு 10 நிமிஷம் வச்சா போதும். இப்போ அதெல்லாம் சேர்த்துக்கலாம். பலாக்கொட்டையில் அவ்வளோ பெனிஃபிட்ஸ் இருக்குது, நீங்கள் அது மிஸ் பண்ணிடாதீங்க. இப்போ ஃபுல்லாக சீசனாக இருக்குது.
ஸோ பலாக்கொட்டை இந்த மாதிரி பொரியலும் பண்ணலாம், வறுத்தும் சாப்பிட்லாம். அதுவும் ரொம்ப நல்லாயிருக்கும். நெக்ஸ்ட் வீடியோ நான் போடுறேன் எப்படின்னு. அதுவுமே ரொம்ப நல்லாயிருக்கும். ஏதோ ஒரு வழியில் பசங்களுக்கு கொடுத்துருங்க இதை. ஸோ இப்போ நல்லா மூடி வச்சுட்டு நல்லா சுண்டி வரணும். அதை வரைக்கும் மூடி வச்சிடலாம். இதுவும் ஆகிட்டு இருக்கட்டும். இப்போ அந்த பாவக்காய் ரெடி ஆகிடுச்சு. அரை மணி நேரம் ஆகிடுச்சு. எடுத்துகிட்டு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நல்லா ஊறி இருக்கும். இதெல்லாம் அப்படியே உதுத்து விட்டாமல் அந்த பக்கோடாக்கெலாம் உதுத்து போடுவோம் பார்த்திங்களா, அந்த மாதிரி உதுத்து போட்டுக்குங்க. கொஞ்சமாக எண்ணெய் வச்சுக்கோங்க. பிகாஸ் அந்த எண்ணெய் ஃபுல்லாக க்ரீனாக கசப்பாயிரும். நிறைய எண்ணெய் வச்சுக்க வேண்டாம். கொஞ்சமாக ஒரு 10-20 போடுற மாதிரி மட்டும் எண்ணெய் வச்சுக்கிட்டு சும்மா ஜஸ்ட் அப்படியே ஒரு மாதிரி சாலோ ஃப்ரை மாதிரி பண்ணிவிடுங்க. ரொம்ப எண்ணெய் வைக்க வேண்டாம், எண்ணெய் வேஸ்ட் ஆயிரும். பட் இது தோசைக்கெலாம் யூஸ் பண்ணிக்கலாம். அதனால் கொஞ்சம் கசப்பாக இருக்கும், பார்த்துக்குங்க. அதையும் கொஞ்சமாக எண்ணெய் வச்சு இந்த மாதிரி ஃப்ரை பண்ணிங்கன்னா மொறு சூப்பராக ரெடி ஆயிரும். பசங்க பண்ணிகிட்டு இருக்கும்போதே பாதி சாப்பிட்ருவாங்க என் வீட்டில் எல்லாம். ஸோ பண்ணி பாருங்கள். உங்கள் பசங்களுக்கும் பாவக்காய் எப்படியாச்சும் வாரத்தில் ஒரு 2 நாளாச்சும் கொடுத்துருங்க. இந்த மாதிரி பண்ணி கொடுங்க, கண்டிப்பாக சாப்பிடுவாங்க. ஸோ இன்றைக்கி சமையல் எல்லாம் முடிஞ்சிருச்சு. குட்டி வெங்காய புலுசு அண்டு இது பாவக்காய் ஃப்ரை, பலாக்கொட்டை பொரியல், சூடாக சாதம். வாங்க இப்போ பிளேட்டிங் பண்ணிடலாம். இது டெய்லியுமே நான் காட்டுற வீடியோ. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க என்னோடய சேனலில் ப்ளீஸ். டெய்லியுமே இந்த மாதிரி வகை வகையாக சாப்பாடு பார்க்கலாம். ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள் என்னோடய சேனலை. ஸோ இந்த மாதிரி சாதத்தை போட்டு சூடாக அந்த கத்திரிக்காய் இதையும் போட்டு நல்லா எண்ணெய் ஊற்றி சாப்பிட்டிங்கன்னா வேறு லெவலில் இருக்கும். அதுக்கு அந்த காம்பினேஷன் பாவக்காய் ஃப்ரையும் சூப்பராக இருக்கும். அப்புறம் இந்த போட்டு பலாக்கொட்டை போட்டு பொரியல், அதுவுமே ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் வெறும் வாயிலே இதை சாப்பிட்டுடலாம். என்னை மாதிரி பலாக்கொட்டை பிடிக்குன்றவங்களுக்கு இந்த டிஷ் ரொம்பவுமே பிடிக்கும். அப்புறம் அது எப்பயுமே எங்கள் வீட்டில் மாம்பழம் இருக்கும். மாம்பழம் தொட்டுக்கிறதுக்கு கேர்டு, அப்புறம் க்ரீமி கேர்டு, அதுக்கு தொட்டுக்க ஒரு ஊறுகாய். இதான் எங்கள் வீட்டிலோட டெய்லி சமையலே இது தான். ஸோ டெய்லி சமையலை பார்க்குறதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சேனலை. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அவ்வளோதான். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.